யார் பால் கறக்குறது? அடி சிரிக்கி நில்லு. நில்லு பாரு போன நில்லு நில்லு. உன்னை விட்டுருவனா? கைய விடியா? ஏண்டி கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரிய சாமண்ணே முனியாண்டி என்ன குப்புசாமண்ணே இங்க ஓடியாங்க. முனியமக்கா இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையும் களவும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறனா? அண்ணே நீங்களே சப்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா அரசாய்க்கு என்ன? நேற்று ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. யோ வைத்தியர சும்மா வாயா. அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. பாரியா? அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? அம்மா கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அங்கயா? அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் முண்டம், உடைக்கிறேன். அரசாயிக்கு ரெட்டாடி சரிதானா? அந்த பொண்ணை பார்த்தா ஒத்தனை அடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்டை அடிங்கிற? வாய கிழிக்காதீங்க, அறிவு கெட்டவங்களா. ரெட்டை நாடினா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும். யாரு சொல்லுமா? சவுக்கால் அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா. அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா. அடி பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு பொண்ணு கூட இருக்கா, ஜாக்கிரதை. நிறுத்துப்பா, உங்களையப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதிக்கு ஆளாகிட்டியே. சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க விளையாட்டு வணையம் ஆயிடுச்சு இல்ல? யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புலியப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான்.
அரசாய்க்கு அஜீரணம் அவ்வளவுதான் ஆஹா. அவன் தான் விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணு கர்ப்ப மாட்டாலும் விளையாட்டு விஷயமா சுத்த அறிவுகிட்டதனமா இருக்கு எந்திரியா யோ ஐயா பிடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி எரிஞ்சா பையர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநி சர்வீஸ் வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும். கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல உன் மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதைத்தானே எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. அங்க 5 ரூபா அங்க போட்டுருவா அங்க போட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் ஓடிரா ஓடிரா. டேய் இருடா அவசரப்படாத. சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா நீங்களா? நாங்க தான். என்னது கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய், 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு. அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிச்சானே. ஐயோ இருங்கண்ணே என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம். போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க. பாரு பைப்பில் வருது போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம்டா உறிஞ்சுவேன்? போடா போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு எப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது? திங்க வெச்சிட்டாரே. யோ இது வரைக்கும் வெச்சிக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்திருப்பியா இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான் சாமி தான் வந்துட்டேன். கட்டி இழுக்க ஒன்னால ஆகுமா? எட்டாத காய எண்ணி எட்டி பறிக்க கொட்டாவி ஏனம்மா? நித்தம் நித்தம் சுத்தி வந்து
ராக்கம்மா ஏண்டி ஏத்தமா ஒத்திக்கம்மா சுத்தி சுத்தி மகிழுதையா கோலக்குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதையா வெட்டி கதைகளை தொட்டு தொட்டு கிட்ட வந்து தினம் ஒட்டும் சிட்டு சொன்னதென்ன வெக்கம் கெட்டு கோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா ஊரார சாட்சி வச்சு உம்மேல ஆசை உண்டாச்சு கேளையா பூவாழ பந்தலிட்டு புத்தட கட்டி பூமால போடையா பெண்களுக்கு உள்ள கோணம் உங்கிட்டத்தா ஒண்ணு இல்ல தள்ளி நில்லு பெண்ணே பெண்ணே சொல்லி புட்ட குத்தம் இல்ல அடராசா ராசையா ஏசா பேசையா வந்திடையா கோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா கோல குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதம்மா வெட்டி கதகளை விட்டு சுட்டு கிட்ட வந்து தலை ஒட்டு ஒட்டு சொன்னதென்ன வெக்கம் கெட்டு கோலக்கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதையா கோலக்குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதையா ஏய் தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன் என்ன கண்டா விலகி விலகி போறேன் கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த என்னாலதான் கர்ப்பம்னு வாயு குசாம பழி போட்ட அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரமாட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா என்ன விட்டுரு. யோ நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்ல, புரியலையா? இந்த பார், எனக்கு எல்லாமே அந்த உப்புளியப்பன் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. யோ நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கிற? நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கும் 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு, ஆஞ்சநேயர் சாமி தான். நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவ? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.